நான் வலம்புரி ஜான் அவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் சொல்வார், எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல, எந்த நூல் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். நான் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கேன். ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், இதோ இளைஞர்களுக்காக இந்த சிந்தனையை தூவுகிறேன். விதைகள் தான். டான்ஸ நீங்க 8:30 மணிக்கு மேல வச்சிருக்கணும், கிரௌட் இருக்கும். பேச்ச 6 மணிக்கு தொடங்கிருங்க, நாளையில இருந்தாவது. கேட்கின்றவர்கள் அவர்களை டயர்டாக்க கூடாது. 1 மணி நேரமா நானும் டயர்டா தான் உட்கார்ந்துருக்கேன். கேட்க கேட்க டயர்ட். மிக மிக கவனம். நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் தோழமைகளை. என்னை பொறுத்த அளவில் நான் பைபிளை வாசிக்க வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் குரானை வாசிக்க வேண்டும் என்றால் நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உபனிஷதங்களை வாசிக்கிறேன், ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நூல்கள் தானே, வாசியுங்கள். யாரோ ஒருவர் சொல்லுகின்ற சிந்தனையை விட நான் அனுபவித்த அந்த சிந்தனைகளை உள்வாங்குவதில் புத்தகம் என்னை வேறு தளத்திற்கு அழைத்து செல்கிறதா இல்ல? இப்பொழுது சமீபத்தில் நான் படிச்ச ஒரு புத்தகத்தை சொல்றேன். பைபிள்னு அதுக்கு பேரு. படிச்சேன். அதுல ஒரே ஒரு பகுதி, அந்த பகுதி என்ன நிறைய நாள் யோசிக்க வச்சிருக்கு. மதம் சார்ந்த அதுல எதுவும் இல்லை. நான் சொல்ல போற கருத்துல மதம் சார்ந்த எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நானே சொல்ல மாட்டேன். மனிதனின் வாழ்க்கை சார்ந்த கருத்து. இப்படி தொடங்குதுங்க அந்த வசனம். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். சரியா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். கல்வி என்பது செவிச்செல்வம். பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நான் அலர்ட் ஆயிட்டேன். ஏன்னா கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பிள்ளைகளே? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இதை மூடிக்கலாம், இதை மூடு பார்ப்போம். இங்க ஏதாவது விஷம் போனா முறிவு இருக்கு, இங்க விஷம் போனா முறிவு இல்லை. நல்ல சொற்களை கேட்டல். என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம்? எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. யார் பார்த்தாலும் பர்வீன் சுல்தானா மேடம் உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிறியா? அடுத்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை, தூங்கும் போது உங்க பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குறது. ரொம்ப நாளா எனக்கு ஒரு யோசனை, தூங்கவா பேசுறேன்? என் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? விழிக்க வைக்கத்தானே பேசுகிறேன். என் தோழி ஒருத்தி துபாயில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, பிரமாதமான மெசேஜ். பர்வீன் சுல்தானா நீ நல்ல பேச்சாளி, உன் ஆன்மாவில் இருந்து பேசுகிறாய். யூனோ, இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, யூனோ உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது தூக்க மாத்திரை என்று. அது கீழே ஒன்று எழுதியிருந்தாங்க, அதான் மேட்டர். அவ சொல்றா, உன்னால் எதுவும் முடியாது என்று இந்த உலகம், இந்த வாழ்க்கை என்னை கசக்கி காலில் போட்டு மிதித்து மன உளைச்சலுக்கு உட்படுத்தி நான் என் படுக்கையில் விழுகின்ற பொழுது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன். அப்பொழுது என் தொலைபேசியில் நீ வருகிறாய், வந்து சொல்கிறாய், வாழ்க்கை அழகானது, நாளை விடியல் உனக்காகத்தான், சூரியன் உனக்காகத்தான் வரப்போகிறது, எழு உன் ஒளி வந்தது பிரகாசே என்று நீ சொல்கிறாய். நான் அமைதியாகிறேன், விடியலுக்காக காத்திருக்கிறேன். உன் பேச்சு என்பது தூக்கம் மருந்துதானே. சொற்கள் அப்படித்தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழ் மொழி சார் பத்தி ஒரு 100ஆண்டு விழா வந்தது. அங்க பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் 1 வருஷமா படிச்சிட்டு இருக்கிறேன் தமிழ் மொழி ஐயாவை படிக்கிறேங்க. அந்த ஆள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஆடி போனங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இங்க பெண்கள் இருக்கிறீர்களா, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இளைஞர்கள் இருக்கிறீர்களா, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடுமை என்பது, நமக்கு நிகழ்த்தப்படுகின்ற கொடுமை என்பது ஒரு காட்டுக்குளவி போல் கொத்தி 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 நம்மை விழிப்படைய செய்கிறது என்று எழுதுகிறாங்க. கொடுமை என்ன செய்யணும்? உங்களை தோற்கடிக்க கூடாது. யாரேனும் உங்கள் முன்னால் கொடுமையை நிகழ்த்தினால், அது உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டால், அது ஒரு குளவி போல் கொட்டி தட்டி உங்களை எழுப்ப வேண்டுமே தவிர நீங்கள் அதற்கு பலியாக கூடாது என்று தமிழொலி எனக்கு சொல்லித் தருகிறார். ஒன்றை நான் எப்படி பார்ப்பது, இந்த உலகத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது சொல்லித் தருகிறார். பாருங்க, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறதா பைபிள். அடுத்த வசனத்தை பார்த்தேன். சரி, காது இருக்குது சொல்லு, கேட்கிறேன். என்ன சொல்ல போற? விதைக்க தெரிந்த ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? வார்த்தைகளை விட்டுறோம். நடுவில் எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான், எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் மனப்பாடம் ஆயிடும், மற்றதெல்லாம் விட்டுருவோம். வாசித்தால் எப்படி வாசிக்க வேண்டும்? கரைச்சி குடிச்சிடணும். பாருங்க, அது சொல்லுது, விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். புரிஞ்சுச்சா?
அவனுக்கு விதைக்க தெரியும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சார்? இந்த 40 வயசு 35 வயசு எல்லாம் கடந்தவங்க இருக்கீங்கல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் நமக்கும், என்னையும் சேர்த்துக்கிறேன், எனக்கு 45 ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? வேகமா பேசினா நமக்கு புரியாது, ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியாது. மொழி பிரச்சனை. சீக்கிரம் சொல்ல, ஏன் இப்படி சொல்ற, சீக்கிரம் சொல்லு, இது அவங்க பிரச்சனை. நமக்கு மெதுவா தான் சொல்ல, ஓடி ஓடி போற, சீக்கிரமா புரியல. விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் விழுந்தன. அவசரம், நான் இங்க நிறுத்தேன், படிக்கிறவனா? விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே, பைபிள் வேறு விதைகளை சொல்லவில்லை, நம் வாழ்க்கையை சொல்லுகிறது, நம் வாழ்நாட்களை சொல்லுகிறது, நம் எண்ணங்களை சொல்லுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்னன்னு. மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள். வெயில் பட்டால் கருகி போகும். வழியில் சிந்தி விடாதீர்கள், பட்சிகள் பட்சித்து போகும். அடுத்து சொல்லுது பாருங்க, சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்தது ஒன்றுமில்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். அடையப்பா, எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க, எனக்கான விஷயம் கிடைச்சதா, எனக்கான பருக்கு கிடைக்குதா? Don't waste your time, don't waste your energy, don't waste your knowledge, don't waste your time. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகும். ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும். மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும். இங்க நான் வைத்தால கத்திக்கிட்டே சொல்லிட்டு இருப்பேன், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கவனம் குழந்தைகளே, வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது. யார் என்ன பேசினாலும், எனக்கு சிரிக்கலாம் பேச தெரியாது, ஆனால் நான் பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? இப்ப சமீபத்தில் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023ஆவது வருஷம் சந்திராயன் 3ல 6:3 போய் விட்டோமா? நான் தமிழ் டீச்சர் எப்படி தானே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 6:3 இறங்கிருச்சு தென்துருவத்தில் கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாய், ரஃபீக் பாய் அவர் பேரு, பிரியாணி கடை வச்சிருந்திருக்கிறாரு. உள்ள போய் அது வந்து இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 300 பேக்கெட் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப நான் பேசுறேன், ஒரு தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க, இதில் தானே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கேன்ல, பேச்ச நேரில் கேட்கலாம்ல, இன்னைக்கு இதில் தான் பார்க்கணுமா? நமக்கு வாழவே தெரியாதுங்க. எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ஓவர்லோட் ஆயிடுதா? சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்ன பண்ணுவீங்க? தூங்கும் போது கேட்பீங்க. இதான் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது. நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேர்கிறது. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளே. உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது. உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது, அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒற்றை சொல்லுங்க. வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க, முந்திக்கணும்னு. முந்திக்கிறீங்களா? பைக்ல ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா? நீங்க சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் உங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். முந்திக் கொள்வது அதல்ல,
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டுல போய் பதில் சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சா இப்பவே சொல்லுங்க. 50 பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அலர்ட்னஸ் இருக்கா, வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும். வாசிப்பு பயிற்சி எல்லாம் வெறும் இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. ஒரு டீச்சரா சொல்றேன், நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன். 50 பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க, அதுல நீங்களும் ஒண்ணு. ஓடி முயற்சி பண்ணி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? என்ன ஃபர்ஸ்டா? 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருவீங்களா? 2வது தான். இப்ப சொல்லுங்க 2வது டெய்லா நான் அப்புறமா தான் பாஸ் ஆகுறீங்க. இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். அதே ஓட்டப்பந்தயத்துல கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க. இப்போ உங்க நம்பர் என்ன? கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ? இது அலர்ட் பண்ணும், வாசிப்பு மந்தமாக்காது. இந்த அலர்ட்னஸ்க்காக தான் படிக்கிறது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போறீங்களே, என்ன அர்த்தம்னா புரியுதுன்னு அர்த்தம். 1 + 1 2 புரியுது. 1 × 1 = 1 புரியுது செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 × 1 2 புரியுது தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 வகுத்தல் 2 = 0 புரியுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ நம்ம சொன்னோம்ல, சந்திராயன்ல போய் இறக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை. நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா இருக்கு, போயிருந்தேன். ஒரு குளோப் இருக்கு, புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம். நான் போயிட்டுலாம் நல்லா பார்த்துட்டுலாம் சுத்தி பார்த்துட்டுலாம் வந்தேன். நான் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க. கால் வச்ச ஒரு தடம், முதல் தடம் ஒருத்தன் வச்சான். அவன் பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி? சிலபஸா படிச்சீங்களா? இல்ல மேடம். நான் சொல்லவா? எப்படி தெரியும் எல்லாருக்கும்? சந்திரனை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உண்மைன்னு தெரியும் பாருங்க. சந்திராயனுக்கு ஒரு குரூப் போச்சுல, அனுப்புறாங்களா, ஒரு குரூப் வேலை செஞ்சதுல, அந்த குரூப்ல ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் பேர் என்ன? சொல்லு. வீரமுத்துவேல் இல்லையா? ஏன்னா விழுப்புரத்துக்கார், நம்ம ஊரு இல்ல. நிறைய பேருக்கு தெரியாதவங்க கை தூக்குங்க. ஜவான் படம் பாத்தியா? யார் இயக்குனர்? அந்த இயக்குனரை தெரியும், இந்த இயக்குனரை தெரியாது. இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு. அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சோறுலாம் கிடைக்காது. அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. He is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவர் ஏன் முதல்ல கால் வைக்கல? எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். என் குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன். என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான். இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான். எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன். களம் போய் இறங்குது, நான் இதை வாசிக்கிறேன். கதவு திறக்குது, பைலட் நிக்கிறார். யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறார். நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, now the pilot shall pass. கீழே பார்க்கிறார். என்ன நிலம் தெரியல, 12 வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது. அதுல கேஸ் இருக்கா, புவியல்பு சக்தி எப்படி இருக்கு, இறங்குனா வருவோமா, யோசிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுத்தார். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, now the co-pilot shall pass. நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சிட்டான். இது ஏன் நிகழ்ந்தது என்றால், நீல் ஆம்ஸ்ட்ராங் he is not a spaceman, he was a seaman. அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன், துணிச்சலானவன். ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பறக்கிறீங்களா பாதுகாப்பா, அப்படியானது அல்ல. என் குழந்தைகளே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க, பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க. பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க.
ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி, மொழி பயிற்சி. யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும். புரியலையே, சொற்கள் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இன்றைய இளைஞர்களுக்கு புரியுதா? பெண் குழந்தைகளுக்கு புரியுதா? ஹே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற, அது இல்லன்னு தெரிய வேணாம் உனக்கு? சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம்? ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாசிக்கிறேன் நான், அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது. பெரியாரை வாசிக்கிறேன் நான், அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது. தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா? புக் என்ன செய்யும் தெரியுமா? சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல, பேர் சொன்ன கை தட்டாதீங்க. எதுக்கு தட்டுறோன்னு தெரிஞ்சு தட்டுங்க. தந்தை பெரியார் கை தட்டுறீங்களா? ஏன் ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? அறிவர் அம்பேத்கர் கை தட்டுறீங்களா? ஏன் தட்டணும்? என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டிருக்காருங்க? அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது. ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஃபுல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்காக தான் கை தட்டணும். இந்த வாசிப்பு இருக்குல்ல, லண்டன் போயிருந்தேங்க, 2 பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த 2 பெருமக்கள், ஒருவர் கார்ல் மார்க்ஸ், மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர். வாசிக்கிறதுங்க 700 புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க சொன்னவருங்க, லண்டன்ல படிச்சவர். அவருடைய பொருளாதாரம் குறித்த அவருடைய பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அம்பேத்கர் மட்டும் அந்த 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க. அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க. தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க? நமக்கெல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா? ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போட்டு, ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான், எனக்கு அதுக்கு துண்டு. ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை, ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க. வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே, என் தோழமைகளே, எது புரட்சி என்று புரிந்து போகிறது. புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். உண்மையா ஒரு குழந்தை செத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன், துயரம் தான். ஜெயகாந்தன் சொல்கிறார், உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது என்கிறார். அதனால வாசிக்கணும். இந்த வாசிப்பு என்ன செய்யும்? மனதை பக்குவப்படுத்தும். ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். குறள், திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும். எக்ஸாமினேஷனுக்காக அதை படிக்காதீங்க. அது தேர்வுக்கான நூல் அல்ல, அது வாழ்க்கைக்கான நூல். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். பிடித்துக் கொள்கிறேன் நான். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். வள்ளுவன் எனக்கு சொல்லித் தருகிறான். யாகாவராயினும் யாவனா இருந்தாலும் பேரறிஞர் கேட்டுங்க, பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டமன்றத்தில், என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன்னு எழுதி வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது? யாகாவராயினும் நாங்க. பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யார்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை காப்பாத்திக்கோங்க. பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல, யாரிடத்தில் எல்லாம் நாக்கு இருக்கிறதோ. அதனால் தான் ஓஷோ சொல்கிறார், மௌனமாக இரு, நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை. அருணகிரிநாதர் துடிக்கிறார், கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குதிக்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார். அவர் எழுதியதுதான் திருப்புகழ். அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா? சொல்லார சும்மா இரு, சொல்லார சும்மா இரு. எனக்கு கூட தான் சொன்னாங்க, என் கிளாஸ்ல என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன் என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பழைக்க தெரியாது, இங்கதான் இருக்கும் எல்லாம், இங்க வராது.
ஆனா அடுத்த வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமா அங்க பேசி, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத உட்காருனாங்க. அங்க பேசுறது இல்லை, நான் இங்கதான் பேசுறேன். அங்க நிறுத்தினேன், இங்க வந்துட்டேன். சொல்தான் கவனம் பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன. அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா? 800 பக்கம் புக் இருக்கும்பா. 800 பக்கமும் புரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவையான ஒரு வரி 782வது பக்கத்துல 3வது பத்தியில கடைசி வரியில கிடைக்கும். அந்த வரியை தேடித்தான் 800 பக்கங்களையும் படிக்க வேண்டும். அந்த வரிக்காகத்தான் அந்த தேடல். எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த தேடலை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். புத்தகம் நம்மை வடிவமைக்கின்றது. அந்த வடிவமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது. எந்த புத்தகத்தை எப்படி வாசிப்பது? சில புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் சொற்கள் நம்ம கிட்ட பேசும். பார்த்திருக்கீங்களா? புக்கு பேசும். இங்க எத்தனை பேர்கிட்ட புக்கு பேசி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், எப்பா கணக்கு புக்கு பேசாது? படிச்சிருவியோ? பேசுமே. இங்கிலீஷ் புக்கு பேசுமே, படிச்சிருவியோ? இல்லன்னு மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது. ஏய், படிக்க தான் வந்திருக்கிற, படிக்கிறேன், படிச்சுட்டேன்னா நீ ஜெயிக்கிற. புத்தகங்களை ஜெயிக்கணும் குழந்தைகளை. புத்தகங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை சொல்லி நான் இடம் சார்கிறேன். உண்மையில் நான் சொல்றேன், எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சிக்குள் நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு உன்னை தயார் செய்வது புத்தகங்கள் தான். என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சொல்வார், எந்த மனிதரையும் கடந்து போகாதே, கற்றுக்கொண்டு கடந்து போ. கற்றுக்கொண்டு எப்படி கடந்து போறது? எல்லோரும் எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகிறார்கள். ஒரு இடத்துல நான் எப்படி படிக்கிறேங்க, Facebookல ஏதோ ஒரு விஷயம் வருது, நான் படிக்கிறேன், வாசிக்கிறேன் தானே. நான் இது அப்படியே உங்களுக்கு கடத்துறேன். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்துன்னு எனக்கு தெரியாது, ஆனா கடத்திடுறேன். என் கடமை கடத்துவது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் உங்கள் இறைக்கும் இயற்கைக்கும் உரியது. விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் தெரியுமா? விக்ரமன் ஒரு டைரக்டர், அவர் போட்டிருக்கிறார் ஒரு பதிவு. அடாடாடா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்ச, எனக்குள் சில வெளிச்சங்களை ஏற்படுத்திய வார்த்தைகள். அவர் சொல்றார், நான் சென்னைக்கு படம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல எங்க அப்பா தவறிட்டார். செய்தியை உள்வாங்கிக்கோங்க. எங்க அப்பா தவறிட்டார். ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல, யார்கிட்டயோ கடனை வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் காரியம், கடிதம் போட்டாங்க, நீ எல்லா செலவையும் பாத்துக்கப்பான்னு. அப்போ அந்த காலத்துல எனக்கு 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது. இப்ப பர்வீன் சுல்தானா இதை சொல்றேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு அசைவு ஏற்படுத்தி இருக்குதானே இந்த மேட்டர். உங்க வாழ்க்கையில அசைவு ஏற்படுத்துதான் பாருங்க. அப்படித்தான் அப்படித்தான் ஏற்படுத்தும். போகிற போது யாரும் அப்படி ஒன்று சொல்லிட்டு போயிருவாங்க. வேலை செய்யும். அது விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் வெடிக்கும், மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும். 3 நாள் கழித்து பார்த்தால் முளைத்து இருக்கும். 3 நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார்கள். நூல்கள் அப்படித்தான், நமக்குள் உள்ளே என்னமோ பண்ணும். 3வது நாள் முளைக்கும். அப்புறமா திடீர்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, 20 வயசுங்க அவனுக்கு. மேடம், அவன் SRM ஸ்டூடெண்ட். அவன், மேடம், மரத்துல இருந்து பழம் கீழே விழுது மேடம். ஆமா, அந்த பழத்துக்கிட்ட மரம் என்ன மேடம் பேசும்? தெரியலையடா, இது வரைக்கும் யோசிச்சது இல்லையே. மீண்டும் முளைத்து வா என்று பேசும் மேடம். எனக்கு என்ன சொல்லல, மரம் சொல்லுமா, ஏய் உனக்குள்ள விதை இருக்கு, வா மறுபடியும் அப்படின்னு சொல்லுமா. பாருங்க, எனக்குள் இருக்கக்கூடிய விதையை முளைக்க செய்த அந்த செய்தியை நான் சொல்றேன். வாசிக்கிறதுனால வர்றது, பார்க்கறதுனால இல்ல. உங்க பேச்சை நான் பார்ப்பேன் மேடம். பேச்சு எதுக்கு பார்க்கற? கேளு கேளு. ஒரு புடவை கடைக்கு போயிருந்தேன். என் ஸ்டூடெண்ட் சொன்னா, என் ஸ்டூடெண்ட் அந்த கடையை நடத்துறா. நல்ல புடவை எடுத்து போடுப்பான். எதுக்கு மேடம்? எல்லா புடவையும் நல்லா தான் மேடம் இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி போடு. எதுக்கு மேடம்? ஒழுங்கா அழகா போட்டு போக வேண்டாமா? என்ன எதுக்குங்க? உங்களை யார் மேடம் பார்க்கறா? உங்க பேச்சை தானே மேடம் கேட்கறாங்க, எது வேணாலும் போடுங்க மேடம். சூப்பர்ல. இந்த ஒரு கமெண்ட் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதை விட மிகப்பெரிய பரிசு அவளுடைய வாழ்க்கையில் வேறு இல்லை என்பதனை ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்லுகிறேன். உங்களை யார் மேடம் பார்க்கறா? உங்க பேச்சை தானே மேடம், அதனால தானே எங்க வீட்டுல அனுப்புறாங்க. பாருங்க, அவர் எழுதுறார், காசு இல்ல என்கிட்ட. நான் என்ன பண்ணேன்? மணிவண்ணன் சார் தெரியுமா? இறந்துட்டார், இப்ப இல்ல. அவர் வீட்டுக்கு போனேன். அவர் கையில நான் ஒரு கதை கொடுத்திருந்தேன். அவர் வாசலை தட்டி உள்ள போய் சொன்னேன், சார் எங்க அப்பா இறந்துட்டார், காரியத்துக்கு போறேன், 1500 ரூபாய் வேணும், நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் சார், உங்ககிட்ட நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க சார், எனக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்க சார். மணிவண்ணன் சார் சொன்னாரா, பைத்தியமா நீ, என்ன ஸ்கிரிப்ட் இது போய் 1500 ரூபாய் கொடுப்பியா? அப்பாவுடைய காரியத்துக்கு தானே போற, ஸ்கிரிப்ட் உண்டுதான், 1500 ரூபாய் நான் தரேன், வாங்கிட்டு போ. வாங்கிட்டு அவர் போறார். போயிட்டு மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். அப்புறமா பல காலம் ஆச்சு. பல காலத்துக்கு அப்புறமா மணிவண்ணன் சாரை சந்திக்கிறாரு விக்ரமன் சார். சந்திக்கும் போது சொன்னாராம், சார் ஒரு விஷயம் மறந்தே போறேன் சார்,
என்னப்பா உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் நான் கடன் சார், அதை கொடுக்கவே இல்லை சார். மணிவண்ணன் சார் சொன்ன பதிலை என் தோழமைகளே, என் தமிழ் உறவுகளை வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது மனதிலே சுமந்து செல்லுங்கள். வாசிப்பினால் வந்த பலன் வார்த்தைகளால் எங்களை சொல்ல சொல்லி அரசு பணித்திருக்கிறது. வாசித்ததனால் உங்களிடத்தில் இதை பகிர்கிறேன். மணிவண்ணன் சார் சொன்னார், ஒரு குழந்தை, ஒரு பையன் தன் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்காக 1500 ரூபாய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா, இங்கிட்டும் அங்கட்டும். அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது கையில 75 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த இளைஞன் கிட்ட மணிவண்ணன் வந்து சிக்கினான். மணிவண்ணன் அந்த 1500 ரூபாவை கொடுத்துட்டான். இந்த பிரபஞ்சம் அந்த விக்ரமனின் மூலமாக 7 படங்களில் நடிக்க வைத்து 75 லட்சம் ரூபாவை எனக்கு தந்துவிட்டது. இந்த பிரபஞ்சம் கையில வச்சுக்கிட்டு சுத்துது பல விஷயங்களை. அதற்கு நாம் தயாராகிறோமா என்று கேட்கிறது அந்த செய்தி. என்னை நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். எதையும் நம்மால் சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று எனக்கு அந்த மெசேஜ் சொல்லுது. நான் அனுபவிக்கின்ற விஷயங்கள் வாசிப்பதில் இருக்கக்கூடிய கவனத்தினால் கிடைக்கின்றன. நான் ஒரு 10 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அலர்ட்டா தானே இருக்கிறீங்க? அலர்ட்டா தானே இருக்கிறீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு, 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப சமீபத்தில் நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம லிங்குசாமி சார் வந்து ஒரு போட்டி வச்சார், கவிதை போட்டி. எல்லாரும் எழுதினாங்க. 8000 கவிதை வந்துச்சு. 350 கவிதையை செலக்ட் பண்ணாங்க. அதுல 50 கவிதை வச்சு புக் போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 8000 கவிதைகள் 350, 350, 50, 50, 3. முதல் பரிசு பெற்ற கவிதை வேணுமா? வேணுமா? நீங்க போய் அதை தேடி வாசிக்கலாம் முடியாது, நான் வாசிச்சிருக்கேன் அதனால சொல்றேன். ஆனால் போய் தேடினா கிடைக்கும், கடவுளே கிடைக்கிறது கிடைக்காதா? முதல் கவிதை, அதாவது கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் கை தட்டுவீங்க. பார்க்கிறேன் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். விளக்கம் சொன்னா கை தட்டிடுவீங்க. சிங்களா போனா கொத்தி சாப்பிடலாம், ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிடுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கான் கொக்கு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரி, 2வது கவிதை பாருங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில மீன் மாட்டிருச்சு மீன்காரனுக்கு, அது சட்டிக்கு தான் போகுது. அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன். நதி டாட்டா சொல்லுதான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. 3வது கவிதை பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இனிப்பாயிரும். இதெல்லாம் போன வருஷம் கவிதை. இந்த வருஷமும் கவிதை புக் வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன், படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கவிதை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றால் பாட்டி. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து முக்கியமே இல்ல, என் மனசை கவர்ந்தது சொல்றேன். இந்த 8000 கவிதைகள் அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தார்ல, நான் கொடுத்திருப்பேன் தெரியாது. நான் எது கொடுத்திருப்பேன் தெரியுமா? அதுல ஒரு கவிதை கொடுத்திருப்பேன் போன வருஷம். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். இன்னொரு ருசியா சொல்றேன். இன்னொன்னு, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இதெல்லாம் பழைய கவிதைகள். புது கவிதைகளை சொன்னா ஆடிப்ப. ஏன் தெரியுமா? இளைஞர்களும் முதியவர்களும் குழந்தைகளும் போக போக புத்திசாலி ஆயிட்டே போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிச்ச கவிதைகளை கொண்டு வந்திருக்கேன் அந்த புக்ல இருந்து. செகண்ட் ஆர்டிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை படிச்சு மனசெல்லாம் ராத்திரிலும் தூங்கல நான். மாடு தொலைத்த இரவு, திரும்பிய பக்கமெல்லாம் மணி ஓசை. தூங்கலைங்க நான் ராத்திரிக்கு. இன்னொரு கவிதை பாருங்க. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை, குளத்தில் மிதக்கும் நிலவு. யாசக பாடலின் தட்டில் சில்லறைகள் விழ தடுமாறும் பாடல். ஒழுங்கா தான் பாடிட்டு இருக்கிறான். சில்லறை விழுந்த உடனே சுருதி தப்புது. தப்பம் தானே? இது பாருங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். என் மனசு ரொம்ப பிடிச்ச கவிதை. ஒத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. 3ஆம் பரிசு. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இது பாருங்களேன். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும்? இது பாருங்களேன். மழை கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. இந்த மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதுதாங்க டாப் மோஸ்ட் கவிதை. நான் படிச்சதுலேயே எனக்கு பிடிச்சது. தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல்.
தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலறிந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். சூப்பர்ல. நூலறிந்த பட்டமா, பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தனிமையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம், சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். கோபுரம் நின்னுக்கிட்டே தானே இருக்கு, கொஞ்சமா ஓய்வெடுக்கிறான். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு கவிதையை சொல்றேன். வாசிக்கும் போது என்ன, இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா, முக்கியமா இந்த 40 வயது கடந்த ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் கண்களில். இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், 60 வயசு 65 வயசு ஆன உடனே அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மனைவியை பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு 60 வயசு ஆகட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுலயே நல்லா பார்த்துக்கோங்க. கவனம். பாருங்களேன், நான் படிச்சு ஆடி போன ஒரு கவிதை. காட்சிப்படுத்துங்க. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. கவிதை எழுச்சி என்ன தெரியுமா? நான் மீன் குஞ்சு தான், என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சின்னதா இருந்தாலும் செஞ்சிருங்க, எழுதிருங்க, படிச்சிருங்க. காலம் மிக மிக அற்புதமானது. இந்த காலம் நமக்கு என்று தரக்கூடிய விஷயங்களை என் தோழமைகளே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். நான் பார்த்தது சாதாரணமா, எல்லாருக்கும் சாதாரணமா தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். ஏன்? ஏன்? படித்து 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 இதற்கு இதுதான் பொருள் என்று புரிந்து போகும். விடவே மாட்டேனே, புரியுற வரைக்கும் விட மாட்டேனே. அந்த வினாடி வரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று தோண்டி துளாவுகின்ற வரைக்கும். நான் இந்த மலேசியா போயிருந்தேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில பேச கூப்பிட்டாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எல்ஐசி சூப்பர்னு தெரியும். ஏன்னா எல்ஐசி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதலீடு எது தெரியுமா? சாவு. சாவை முதலீடா வச்சானே ஒருத்தன், எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் அவன். என்னைக்கு சாவோன்னு தெரியாது, அதான் மேட்டரே. அதை வச்சு அவன் செஞ்ச பிசினஸ் இருக்குல்ல. இந்தியா ரிசெஷனை சந்திக்கும் பொழுது மன்மோகன் சிங் உதவி கேட்ட நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனம் எல்ஐசி. சாதாரணமான விஷயம் இல்ல. என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் ஏசியாவுக்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேச கூப்பிடுறாங்க. கேண்டிங் ஒரு இடம், மேல போறேன். எனக்கு எப்பவுமே இப்ப நான் பேச போறேன் இந்த மக்கள் எனக்கு தெரியும், நீங்க யாரும் எனக்கு தெரியும், என் ரத்த உறவு. ஆனா அங்க இருக்கிறது தெரியாது. போய் நேரா ரூமுக்கு போகாம ஹாலுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஹால்ல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆடியன்ஸ் யாரு, ப்ரோக்ராம் எப்படி நடத்துறாங்க தெரிஞ்சுக்கணுமே. சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு ஸ்பீச். மார்க்கெட்டிங் நடத்துறாருங்க ஒருத்தர். வாசிக்கின்ற பழக்கம் இருப்பதினால் மற்றவர்கள் பார்வையை விட உங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசம். நான் உனக்கு கேட்கிறேன், கடலூர்ல எத்தனை மக்கள் வாழறாங்க? குறிப்பிட்ட உங்களுக்கு தானே பேச்சை கேட்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. வந்திருக்கிறீங்க, நீங்க வித்தியாசமானவர்கள் தான். எங்க அப்பாலாம் பைத்திய மாதிரி ஓடுவாருங்க பேச்சு கேட்கறதுக்காக. என்ன கையில பிடிச்சிக்கிட்டு பல பேச்சை கேட்கறதுக்காக என்ன கையில பிடிச்சிக்கிட்டு அப்படி போயிருக்கிறாரு எங்க அப்பா. நான் போய் உட்கார்ந்து கேட்கிறேன். அவன் நடத்தினது என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். சரி, அவர் ஒரு சீனக்காரர் நினைக்கிறேன். அவர் பேர் கேட்டீங்கன்னா நீங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு, உங்களுக்கு வரதான் பாருங்க. அவர் பேர் யார் பேரையும் பார்த்து சிரிக்க கூடாது, யார் மொழியும் நகைப்புக்குரியது இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மிஸ்டர் எப்படி எழுதுவான்? எம்ஜி பேரே தான் அப்படி நிறுத்திக்கணும். ஸ்மார்ட்டா இருந்தானா, குள்ளந்தான் வந்தார், இங்கிலீஷ் சூப்பரா பேசுனார், கேட்டுக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட்டிங்க திடீர்னு ஒரு வேலை செஞ்சாரு பாருங்க. டே அப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளிப்பிங் போட்டார். என்ன கிளிப்பிங் தெரியுமா? ஒரு காட்டுவாசி போன் எடுத்துட்டு வந்து இப்படி பொறுத்துறாரு, கரெக்டா கேமரா வச்சுட்டு என்னமோ செய்யறார். அத மார்க்கெட்டிங்க்கு சொல்றார் மிஸ்டர் அவர் என்ன செய்யறாருன்னா, ரப்பர் செருப்போட போய் கலகலன்னு ஏதோ ஒன்று கலைக்கிறார் அந்த பொட்டல் காடுல. இவ்வளவுதான் இடம், இப்படி தெரியுது, கேமரா இப்படி தெரியுது. அப்படி கலைச்ச உடனே சுருன்னு உள்ள இருந்து கோபமா ஒரு பாம்பு வந்துருச்சுங்க ஸ்கிரீன்ல தான். பார்த்துட்டே இருக்கு, இப்படி வந்துட்டு இப்படி நிக்குது. இந்த ஆளுல கரெக்டா ஒரு 8 அடிக்கு இந்த பக்கம் இருக்கான், ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிதான் வச்சிருக்கான். இவன் கிட்ட போறாங்க, கலைச்சு விட்டு ஓடி வந்துட்டான், செருப்பை கட்டிட்டு நிக்கிறான். நேர மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட், மார்க்கெட்டிங் நேரா வர வந்துட்டு
கிட்ட வர வர பாம்பு என்ன பண்ணணும்? சீரணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். கொத்தணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். அவர் கிட்ட வர வர அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இளைய பிள்ளைகள் கவனம். பெரியவங்களுக்குலாம் எந்த அளவில் யூஸ் ஆகும்னு தெரியாது. யூஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாம்பு என்ன தெரியுமா பண்ணுது? நடுங்குதுங்க. ஃபோக்கஸ் பண்றாங்க. அவன் வீடியோ எடுத்துட்டு வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டான். நடுக்குது, இப்படி நடுக்குது. கிட்ட வந்தாங்க, ஒரு அடிக்கு முன்னால வஜ்ராசனத்துல டொம்முன்னு உட்கார்ந்தான். அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? தலையை கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு நடுங்குது. நான் டீச்சருங்க, நான் அம்மா. மனசு அரட்டுதுங்க. ஏ பாம்பே போயிரு, இல்ல கொத்து. ஏன் பயப்படுற? நான் என்ன பண்றாங்க? நீ ஏன் நான் என்ன சொல்லி அதுக்கு நான் பயப்படுது? உட்கார்ந்த உடனே அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? இப்படி பண்ணுச்சு இல்ல, இவ்வளவு தூரங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு அடி தாண்டி ஏறி அதனுடைய எங்க இருக்குல்ல, நல்ல பாம்புங்க, காட்டு பாம்பு, ட்ரெயின் எல்லாம் கிடையாது. இங்க கொடுத்தாங்க முத்தம். 2000 பேரை எழுந்து நின்று கை தட்டுறாங்க. பாம்பு தோத்துருச்சு. அந்த சனியனுக்கு தான் முத்தமிடப்பட்டோன்னே தெரியல. அவர் எழுந்திரிச்சு போயிட்டார். இந்த பாம்பு முன்னு போயிடுச்சு. கிளிப்பிங் ஆஃப் பண்ணிட்டு மிஸ்டர் அவன் சொன்னதான் முக்கியம். இந்த பாம்பு தான் கிளையண்ட், அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. அட பாதிகளா, உங்க ஊர்ல இப்படியா பாலிசி விற்கிறீங்க? எனக்கு ஆறலிங்க. எனக்கு நான் நேர போய் மிஸ்டர் எனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும், ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு தரேன் ஓய் அப்படின்னா நான் சொல்றேன். நான் சொன்னா உனக்கு புரியாது, நீ மறுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியாது, நீ எனக்கு அது கொடு. கேட்டு வாங்கிட்டு ரூம்ல போய் லேப்டாப்ல போய் பார்த்தேங்க. என்னதான் நடந்துச்சு அந்த பாம்புக்கு? எதுல அது நடுங்குச்சு? நம்மளாம் எங்க நடுங்குறோம்? நம்மளாம் எங்க தோக்குறோம்? நான் ஒரு பெண் இல்லையா? நான் தோக்கலாமா? ஒரு ஆண், ஒரு முதியவர், ஒரு இளைஞர், ஒரு குழந்தை இந்த ஊர்ல தோக்கலாமா? ஏன் நடுங்குற நீ? போட்டு பார்த்தங்க என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு பார்த்தா அங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலம் நகர்ந்துரும். அவன் ஒன்னும் செய்யலைங்க. அவன் கிட்ட வரான். கிட்ட வரும்போது இந்த 2 விரல இப்படி அசிக்கிட்டே வரான். பாம்பு அந்த 2 விரல பாக்குது. நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது. நேரம் வஜ்ராசனத்துல உட்காந்து இந்த 2 விரலையும் இப்படி அசிக்கிட்டே இருக்கிறான். அது இப்படி பார்த்துட்டே இருக்குதா, அது கவனம் வேற இடத்துல இருக்குதா, முத்தம் கொடுத்துட்டான். அந்த காட்சி எனக்கு என்ன சொல்கிறது? நம் கவனத்தை வேறு எங்கோ திருப்பி நம்மை ஜெயித்து விட்டதாக இந்த உலகம் அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனத்தை ஒருபோதும் சிதறடிக்கவில்லை என்றால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதனை என் குழந்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள். கவனச்சிதறல் தான். ஸ்போர்ட்ஸ்ல இருக்க புக் படிக்கிற 2 விஷயத்துல கவனச்சிதறலே வராது. ஓட்டப்பந்தயத்தில் எப்படி வரும் கவனச்சிதறல்? ஒரு புக் வாசிக்கும் போது எப்படி வரும் கவனச்சிதறல்? கவனச்சிதறல் வராது. இந்த கொள்ளிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கொண்டு வா. ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு 2 மணி நேரம் இதனோட உறவு இல்லாம இருப்பேன். சில பேர் இது காணாம போச்சு. நான் பார்க்கிறேன், பெத்த புள்ளைங்க திருவிழாவில் குழந்தையை காணோம் என்று புகார் அளிக்க வந்த பெண்ணின் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. என்ன துடிப்பு! இது காணாம போச்சுன்னா ஏன் கூட துடிக்கிற? டேட்டாஸ், போட்டோஸ், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் கொளுத்தி போட்டு போறேன். நீ எந்த அளவுக்கு சோசியல் மீடியால இருக்கிறியோ இருந்துக்கோ. என்ன மாதிரி ஆட்கள் பேசினா கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ எதை பார்க்க வேண்டும் என்று நீ முடிவு செய்வதில்லை. நீ எதை பார்க்கிறாயோ அதை தொடர்ந்து அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் உனக்காக முடிவு செய்து கொண்டிருக்கிறார். புத்தகங்கள் அப்படி முடிவு செய்ய முடியாது. புத்தகங்களை நீ தேர்ந்தெடுக்கிறாய். எனக்கு எப்பவுமே யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த மந்த்லி சேலரியில இருக்கிறவங்களை பிடிக்காது. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களை பிடிக்காதுங்க. நிறைய சம்பளம் கொடுக்கிறவனை பிடிக்குங்க. எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் குழந்தைகளை. வாங்குறதுலயே இருக்கிறோம். நம்ம தொழிலதிபர்களாக இருக்கிறோம். தொழிலதிபர் யார் தெரியுமா? தன் சம்பளத்தை தானே முடிவு செய்கிறான். salary person தன் சம்பளத்தை தானே முடிவு செய்யறது இல்ல. சுதந்திர வெளியில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நமக்கான உலகம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தான். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்க. நான் ஒரு சத்தியத்தை சொல்லுவேன், இப்போ பயங்கரமாயிடுவீங்க கொஞ்ச நேரத்துல. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. எங்க கொரோனா வந்தது, 3 ரவுண்ட் வந்தது, யார் யாரையோ கொண்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கே நம்ம கொண்டாடணுமா இல்லையா? வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதே இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். இந்தா உன்னுடைய வாழ்க்கை. பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளவு கோடி சம்பாதிச்சது? ஏன் சம்பாதிச்சது? ஒரு தலைமுறை அதை படித்து வைத்திருந்தது. தான் படித்த அந்த காட்சிகளை, தான் படித்த அந்த பாத்திரங்களை திரையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதனையை ஏற்படுத்தி தந்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செதுக்குவது, இன்னொரு மனிதனாக உயர்த்துவது. 2 பேர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது விஷயங்களை பேசிக் கொள்ளாமல் கருத்துக்களை பேசிக் கொள்ளுங்கள்.
நான் இந்த நூலை வாசித்தேன் என்று குடும்பங்களில் பேசிக் கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் உறங்க போவதற்கு முன் ஒரு புத்தகத்தை பொதுவாக உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய புத்தகங்களை தேடி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த 4 பேர் கையில இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வாழ்க்கை அழகானது. எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் புத்தகத்தினுடைய இடத்தை வேறு எந்த தொழில்நுட்பத்தாலும் பெற்றுவிட முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலம். அதை கையில் எடுப்போம். நீங்கள் புத்தகத்தை பிரித்து தலை குனிந்து படிக்கின்ற பொழுது அது உங்களை தலை நிமிரச் செய்கிறது. அந்த தலை நிமிர்வுதான் புத்தகம் நமக்கு தருகின்ற பரிசு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.